ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகே ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு முதல்ல என்னென்னு சொல்லணும்னா, எனக்கு 2 நாளாக காய்ச்சல், அதால் வீடியோ போடையில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து பெரிய ஒரு சமையலில் சமைக்க போகிறோம்னு சொன்னால், எங்களை வீட்டை வந்து வேலையில் நடக்குது. என்ன வேலைன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோக்களை காட்டுறேன். அதை விட வந்து இன்றைக்கி பெரிய சமையல் ஒன்று இருக்கு. ஏன்னாம்மா என்ன சமையல்னு சொன்னால், நண்டு கறி, மீன் கறி, வேறு இறைச்சி கறி, இதெல்லாம் நிறைய பிளான் இருக்குது. ஆனால் என்னென்ன கறி வைக்கிறோம்னே எனக்கே தெரியாது. சமைக்க தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது திருக்கை எங்கட அம்மா அவிய விட்டுருக்கா. என்ன செய்ய போறான்னு சொன்னால், எனக்கு பிடித்த முருக்கங்கீரையும் திருக்கையும் போட்டு அப்படியா வர செய்ய போகிறா. இன்றைய சமையல் பெரிய சமையலாக இருக்க போது. என்னன்னு சொன்னால் வேலைக்காரர், அதை விட காய்ச்சல்காரர், அதை விட அம்மாவுக்கு பிடிச்ச நண்டு. எங்கட அம்மாவை எடுக்கிறேன்னா நான் ஓடி தான் எடுக்கணும். ஏன்னா அவட காலில் சில் பூட்டி இருக்கு. ரைட், நண்டு. இது என்ன நண்டுமா? இதுதான் இது நல்ல சத நண்டு. இது எங்க இருந்து வேண்டிட்டு வந்தோம்மா? முழங்காயிலேருந்து வேண்டிட்டு வந்தது. இந்த பாருங்க, இந்த கருப்பு நண்டு. இது அந்த இது நாங்கள் நோமலாக சாப்பிட்ற நண்டு. இதுதான் நல்ல சதையாக இருக்கும். காசு கொடுத்து இது என்னன்னு சொன்னால், இது எங்கட வீட்டிலே இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பாவம், என்னவா அவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். ரெண்டாலும் இப்படி வீட்டில் ஆஞ்சி சாப்பிட்ற மாதிரி கிடைக்காது. ஓகே, பரவாயில்ல. இது கீரையும் என்னது முருக்கங்கீரையும் திருக்கையும் நண்டு குழம்பு. வேற என்னமா? என்னது? பருப்பு வெள்ளக்கறியா? சரி. மீனும் இருக்குதா? என்ன மீன் தெரியுமா? என்ன மீன்? கீரி மீன். பொரிச்சா நல்லா இருக்குமா? அவிச்சாலும் நல்லா இருக்குமில்ல? மனமுள்ளு 2 சும்மா அவிச்சு தாங்களாம் பாப்பா, சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். ஆமாம், 2 சும்மா அவிங்கம்மா. இந்த திருக்கையோட போட்டு அவிச்சாலும் பரவாயில்லம்மா. 2 மீன் அவிச்சிங்கடா. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் பெருசாக வருமல்லோ. இது வாயில் வரல. அம்மாவா? முருக்கங்கீரையும் திருக்கையும். நம்ம திருக்கை வந்து ரெடி பண்ணிட்டா. திருக்க தேங்காய்ப்பு மஞ்சள் இதோட சேர்த்து என்ன செய்ய போகிறோம்? போட்டால் கிண்ட போகிறீங்களா? போட்டு இதை போட்டு கிண்டுவோம். காய்ச்சல் தான் இருக்கும். கொஞ்சமாக தான் வரும், பரவாயில்ல. அது சாலியே சாப்பிடுவேன். அதுதான் சரி சரி தந்துட்டேன். முருக்கங்கீரை 2 கிழங்கு வெந்திய குழம்பு கீரை கீரையும் அம்மா பழமையும் நாங்கள் பள்ளி கொண்டுக்கிறோம். அதுக்கு வெந்தயம் வெங்காயம் போட்டில் வெந்தய குழம்பு பருப்பு வெள்ளக்கறி முருக்கங்கீரை வரை இவ்வளோ இருக்கும். குழம்பாக இருக்கும். அது நேரம் அப்பாவுக்கு இறைச்சி, அம்மாவுக்கு நண்டு, இறால், மாமாவுக்கு சோறான எடுத்துட்டு போங்க. எல்லாரும் சாப்பிடுவோம். அப்படிதான் நானும் சாப்பிட்றது எங்களுக்கு அதால சரி. இறால், நண்டு, மீன் அவியல், மீன் பொரியலுங்கிறப்பா அப்படிதான் நல்லா சாப்பாடு. அப்படியா? இப்போ இதுக்கு உப்பு வரணுங்க பார்க்கட்டா? பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது மண்டை கறியோட வச்சு விட்டுருக்கு. கொஞ்சம் தாங்க பார்ப்போம். சமைக்கணும்னு சொல்லுங்கம்மா. இங்கே இருந்து கட்டி கொடுத்துருவோம் அப்பமாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கடாப்பா மாட்டு இறைச்சி வெட்டி கொண்டிருக்கேன். இன்றைக்கு மாட்டு இறைச்சி எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஏப்பா இப்படிங்க நண்டு. நண்டுனா உங்களோட முகம் என்ன அப்படி? ஆனால் இவ்வளோதான் தூள் போடணும். பரவாயில்லையே சொல்லுங்க. நானும் இவ்வளோ தீக்கும் தானே? அப்படியா? அப்படிதான். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? சுவேசம் சாப்பிடும், சஜி சாப்பிடும், மாமி சாப்பிடுவா. பிரத்திக்கு சொன்ன மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கலாம். அது சொல்லுவேன். இப்போ வதக்கிக்கலாம். வேற நடக்கா?
ரித்திக் தான் தாத்தா பாத்தீங்களா ஒரு நிமிஷம் காலையில தாத்தா நாங்க இன்றைக்கு அடுப்புல தான் சமைக்கிறோம். முண்டைகன்ல இப்போ மஞ்சள் கேஸ் வரையிலையா மஞ்சள் கேஸ் இல்லபடியா நீல கேஸ் வாங்கலாம் போய் வாங்க. அதுதான் உள்ளியை போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சொல்கிற வாசம் தான் நான் சொல்கிறேன். வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் கூட மறந்தால் சில அப்பா பேசி குழம்பு ரெடி. குழம்பா கொஞ்சம் முட்பால் விடுவோம். வேறப்பா நீங்கள் இறைச்சிக்கார வச்சா சரி. ரைட் என்னங்க மற்றது வந்து பருப்பு கறி கேன்சல், கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. கறி வைக்கிறீங்க தானே, அதுக்கு கத்தரிக்காய் தான் நல்லா இருக்கும். அது நீங்கள் இறைச்சி வட்டி வைக்கலாமா வச்சிருவா. அம்மா வேகத்தை பாருங்க. ஏழுமா அப்பா கறி வைக்கிறதுக்கு நான் வெள்ளை கறி வச்சிருவோம். அதுக்காக தான் அது கருவேல வேகமா. இது எங்கள் அப்பா இறைச்சி வெட்டி ரெடி ஆகிட்டு அவங்க கத்தரிக்காய் வெள்ளைக்கறி அதுக்குள்ள வச்சிருவோணுமா. மாதிரி இன்றைக்கு வெள்ளை சோறு சீரிச்சம்பான்னு சொல்லுவோம். இதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கபடியா இதுதான் வேண்டியிருக்கோம். ஓகே, எங்கிற நண்டு குழம்பு ரெடி. நண்டு குழம்புன்றதை விட நண்டு பிரட்டல் ரெடி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு ஒரு புடி. நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து இறைச்சி கறி. வெளி அடுப்பில் அப்பா சமைச்சு கொண்டிருக்கேன். இறைச்சி கறி இருந்தால் அப்பா விட்டுருவாங்க. அப்படியாப்பா? ரைட். இது பிரசாந்துக்கா. இது என்னன்னு சொன்னால், நாங்கள் இறைச்சி கறி வைக்கிற மாதிரியே வச்சு தூள் போட முன்னா இப்படி எடுக்கிறது. எடுத்தால் ரித்திக், நான், பிரசாந்த் எல்லாமே இதை தான் விரும்பி சாப்பிட்றது. தூள் போடாமல் சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தெரியுமா? டேஸ்ட்னா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட். கத்தரிக்காய் பால் கறி ரெடி. எல்லாமே இன்றைக்கு சமையல் ரெடி ஆகிட்டேன். அப்படின்னு சொன்னால் நண்டு குழம்பு, சிரிக்கையும் முருங்கங்கியும் போட்டு வர, இஞ்சால இறைச்சி கறி, இஞ்சால கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, சாப்பாடு ரெடி. இது என்னென்னு சொன்னால் சண்டி கீரையா. இது வந்து எங்களோட அப்பா அம்மா வந்து இப்போ செய்து கொண்டுவா. நண்டு கறி என்னென்னா சமைக்க வரான்னு சொன்னோன்னா இதை மட்டும் செய்து கொண்டுவா. இது வந்து நாரினோவுக்கு நல்லமா. எனக்கு உண்மையாக நாரினோ இருக்குது, அதை விட அப்பமாக இருக்குது நாரினோ. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக வடிவாக செய்து வந்துக்கா. இது சண்டி கீரை வடிவாக செய்து சாப்பிடுவோம். ஓகே ஓகே, இதுதான் வேலை நடக்குது. அதாவது கேட் நாங்கள் முதலே போட்டு நாங்கள் மழை காரணமாக அப்படி நிறுத்தப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த முன்னுக்கு கொங்கிரீட் போட்டு அப்படியே அங்கால சைட்டும் போட போகிறோம். அதுதான் இந்த வேலை நடக்குது. எங்களோட பெரியப்பா தான் செய்கிறேன். வேலை கேதி சொன்னால் அங்கால என்னோட தம்பி. இந்த வேலை தான் நடக்குது. இவைக்காண்டி ஒரு பெரிய சமையல் உண்டு. பார்த்திங்களா வேலை? குளிச்சு போட்டு படிக்க போறோம். டின்னர் சாப்பிட்டு அங்க வீட்டை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போயாச்சு. ஏற்கனவே போயிட்டு கை கால் மூமெல்லாம் கடியா கழுவி குளிச்சுட்டு படிக்கணும். என்ன செய்யணும் ரித்திக்? சொல்லுங்க ரித்திக், என்ன செய்யணும்? படிச்சிட்டு குளிச்சிட்டு படிக்கணும். படிக்கணும். படிச்சிட்டு சாப்பிட்டு
சாப்பிட்டு வித்தா கொல்லணும். கொல்லிட்டு நல்லா விளையாட்டீங்களா 2 பேரும்? ஹாப்பியா? எப்படி போறதா? பறந்து தான் போகணும். இஞ்சி பார்த்தீங்களா விளையாட்ட? ஐயோ காயவே இல்லையே. தாத்தா கூப்பிடுங்க. இங்க நின்று இதில் வாங்க. வாரேரா. எப்படி பார்த்தீங்களா? அஸ்மி அங்கே போய் என்ன விளையாண்டீங்க? கிஷோனா விட்ட போய் அப்ப ரித்திக் விளையாடலையா? உண்டோ ரித்திக்கு தான் சேர்ந்து விளையாடணும். அடுத்தது பேய் விளையாட்டு விளையாடணும். இப்போலாம் 5 விளையாட்டு விளையாடணும். ஹாப்பியா 2 பேரும்? ஹாப்பி. அப்ப நாளைக்கும் போக போறீங்களோ? ரித்திக் உங்களே தான் கதை கேட்குறேன். அம்மா என்னையா நாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு படிச்சு போட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே. அப்ப என்ன நாளைக்கு எழுப்பி நேரத்துக்கு போலாம். ரைட். இவ்வளவு நீங்க ஒளிஞ்சு போய் நிக்கிறீங்க. நீங்க ஹாப்பியாயா? நீங்க ஹாப்பியா? தாத்தாக்கான ஒளிஞ்சுக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் ஒளிங்க. சரியா? நான் தாத்தா என்னன்னு கேட்பேன். சரியா? நான் நாளைக்கு வரேன் சொல்லுங்க. இல்லைங்க. அப்பா அப்பா ஒரு தரம் வரையில இங்க. எந்த கதவாப்பா? வலப்பக்கமா வரேன். ஓகே. இந்த வேகம் காணுமா? இதையா? நல்ல வேகமாவா? நானா பிடிக்கணும்? சரி கொண்டாங்க. அப்பா வெயிட்டான கட்டை தான் முட்டாது. அப்பா ஆக்கள் வரையிலே. ஐயோ வரையிலன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல என்ன கட்டு கொண்டுக்கிறீங்க? ஓ கீழே விழாம அதில் நடந்து போகணும். அஸ்மிமா பைக் என்னென்ன படுக்கிறது? என்னதான் வடிவ வேலை முடிஞ்சாலும் எங்கிற நாய் ஒன்று இருக்கு. ஏன்னாப்பா எங்கள் நாய் எல்லாட்ட வீட்லேயும் இப்படி நடக்கிறது தான் வளமை. நாய் இதால் போய் வந்துட்டு அதான் கதவையே சாத்தி வச்சிருக்கிறப்பா. இப்போ அப்பா இதால் பைக் எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் இப்போ போகிறேன் முட்டேன். வேலையில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் இந்த சைட் போட்டாச்சு. பட்டையெல்லாம் மடித்து குளிச்சுட்டு என்ன ரித்திக் என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்களா? ரவுண்ட் ஒன்று போட்டு காட்டுங்க அப்போ. அக்கா படித்து டாக்டர் ஆயிடுவா. நீங்கள் படித்து என்னவா ஆக போகிறீங்க? ஐயா ரித்திக் சிரிக்கிறான்டா. போலீஸ் ஆகணுமாண்டா, படிக்கணும். ஒரு ரவுண்ட் இது திருத்தி கொட்டி ரவுண்ட் ஒன்று போட போகிறேன். 2 எந்த வளம் போடணும் ஐயா? அப்படியே முட்டாம போட போறா அரிசி குட்டியா? முட்டாது மெதுவா போறேன். கொஞ்சம் வேகமா போங்கிறது. இப்படியே ஒரு வட்டம். ஆனா எல்லாம் போட்டு முடிப்பேன். ஓ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அக்கா ஆட் கிடைக்குமா? சரி பிள்ளைக்கு அம்மா வாங்கி தரேன். குட்டியை பார்த்தீங்களாண்டால் அப்பா காசு அவள் குட் போயில்லோ. ஆனால் பவுடர்லாம் கூடிட்டு பரவாயில்ல. சரி
இப்போ நான் செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. வாங்க. ம் ஃபர்ஸ்ட் இதுல 4 இருக்கா? ஆ இப்போ 4 இப்படி கூட்டணும். இதுல 3 இருக்கு. இப்போ -3 கழிக்கணும். ம் +3 அப்படி கூட்டினா திரும்பி என்ன 4. அப்போ இதுல 4ன்னு போடணும். வெரி குட். பார்த்தீங்களா, அஸ்பிக்கு இப்போ 7 வயசு. ஆனால் அபகாஸ் அதாவது ஜூசி மேக்ஸ் போயிட்டு 3 1 1 ஆனா ஒன்று தானே இருக்கு. என்னம்மா 3 1 1 ஓ என்னென்னு செய்யணும்? இது 3 ஓ 1 என்ன 1 1 ஓ -1 வரல. -1 வரணும். இதுல உண்டு இல்ல. இல்லாட்டிக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லி தரலையா? சொல்லி தந்தவங்க தான். ஆ 5 கூப்பிட்டு ம் ம் 4 கழிக்கணும். அப்போ மிச்சம் எத்தனை? 0 5 இல்லை. வெரி குட். சரி, பார்த்தீங்களா, எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி பெரிய மாட்டேங்கல். குட் கேர்ளை. இப்போ தான் அவளுக்கு 7 வயசு. ஆனால் அவள் ஜூஸ் மேக்ஸ் போயிட்டு குட் கேர்ளாக படிக்கிறா. 3 1 1 சரிங்க. நீங்கள் ரித்திகையான ரவுண்டை பாருங்க. கறி விடுங்க. ரவுண்டு குண்டி குட்டி ரவுண்ட் இல்லையா? ஓ இது இல்லையா? ஓ ஐயா மற்றவளம் ஐயா ரவுண்ட் பெரிய என்ன வளம் கிரட்டுமே. இல்லை இல்லை, ஆண் எழுதுகிற வளம் தான் கீறணும். கீறுங்கய்யா. மறைச்சு கொள்ளுங்க. பாருங்க, என்ன உள்ள வச்சா ரவுண்டாக்குறோம். வெரி குட். ரவுண்ட் இருக்குதுங்க. டப்புட்டு இருக்குதுங்க ரவுண்ட். வெரி குட். போடுறீங்களா? கால் 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 கீறான் கால். நீங்கள் எழுதுங்க. அச்சா சரி சரி, நீங்கள் கீறுங்க, எழுதுங்க.